ஹாய்! இன்னைக்கு நம்ம பேப்பர்லயே ஒரு அழகான மயில் செய்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு A4 ஷீட்ல 26க்கு 13ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இத இந்த மாரி 2ஆ மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில ஒரு சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து கீழ பார்த்து இன்னொரு மடக்கு மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் மடக்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த 2 அந்த எக்ஸுக்கு நடுவுல அந்த சென்டர் பாயிண்ட்ல இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கணும். மடக்கி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள்ல சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ பாருங்க நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதையும் அதுக்கு மேலே இந்த மாதிரி. இப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரு 2 ட்ரையாங்கிள் மேலே ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் இத மேலேருந்து கீழேயாட்டு பார்த்து நம்ம மடிச்சுக்கலாம். இந்த மொன பகுதியை நல்லா நீட்டா கரெக்டா வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு மடிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் மடிச்சுக்கலாம். இப்போ மடிச்சாச்சு. இந்த மடித்த பகுதியை உள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மடித்த லைன்ஸ் கரெக்டாக உள்ள பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதை கீழே அப்படி தாத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சைடை திருப்பி விட்டுக்கிட்டு அடுத்த இன்னொரு மடிப்பு இருக்குல்ல, இதை இந்த மாதிரி எடுத்து இதையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல அதே ஸ்டெப் இதுலேயும் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த சென்டர் லைன் பார்த்து கீழேருந்து 2 பக்கமும் மேலே பார்த்து மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மடித்த மடிப்பை உள்ளே விட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் இதை இந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். இப்போ இந்த பகுதியை மேலே சுற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சென்டரில் ஒரு இடைவெளி இருக்கும். அதுக்குள்ளாடி இந்த விரலை விட்டு நம்ம அதுக்குள்ளாடி இந்த மடிப்பு வர மாதிரி இந்த மாதிரி ஆக்கிக்கணும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் எண்டில் வருது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து கரெக்டாக மடக்கிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கிக்கலாம். இப்போ பின்னாடி ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து அப்படியே ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி திருப்பி வச்சு மடிச்சுக்கணும். இந்த லைன்ஸை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு கேப் இருக்கும். இப்போது இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த கீழ்ப்பகுதியிலேருந்து நம்ம இந்த இப்போ இடையில ஒரு லைன் ஃபைனலாக வருது பார்த்திங்களா, இந்த பகுதி வரைக்கும் ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2ஆக மடித்ததையே 4 ஆக்கிக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் 4 ஆக்கிக்கணும். இந்த நம்ம இப்போ செகண்ட் எடுத்தோம்ல, இந்த செகண்ட் மடிப்புலேருந்து அந்த லைன் வரைக்கும் இப்போ நமக்கு 4 ஆகிரும். பார்த்தீங்களா? இனி இந்த 4 வந்து 8 ஆக்கணும். இந்த மடிப்புகள் ஒன்னொன்னையுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க.
இப்போது நம்ம இனி இதுவே 16 ஆக்கணும். அதாவது இப்போ இருக்கிற லைன்ல பாதி பாதி ஆட்டு இந்த மாதிரி ஆக்கிக்கணும். நம்ம இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம். திருப்பி திருப்பி இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு மடித்த மாதிரி ஒரு லேயராக பிடிச்சு மடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த லைன்லேயே நமக்கு 2ஆ திரும்ப வரணும். எனக்கு இப்படி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இந்த மடிப்பை. பார்த்தீங்களா நமக்கு மடிப்பு என்ன அழகாக வந்திருக்குன்னு ஸ்டெப் பாட்டு. பார்த்தீங்களா? இப்போது இனி என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த இந்த மாதிரி மடக்கிக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கமும் மடக்கிக்கணும். இந்த ஸ்டெப்பை நல்லா நீட்டாக நம்ம ஃபஸ்ட்டு மடித்ததை அப்படியே பிடிச்சி இனி நம்ம ஹெட்டுக்கு வந்துடுவோம். ஹெட்டு சைடு பாடியில் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த நான் கால் மாதிரி நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சுக்கிட்டு இதே மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மேலே பார்த்து சுற்றிக்கிட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி மொன பகுதியில் இந்த மாதிரி நிமித்திட்டு
இந்த கீழே கை 2 விரல் பிடிச்சிருக்கேன்ல, அந்த இடத்த பிடிச்சு அமுக்கணும் லைட்டாக. லைட்டாக அமுக்கும்போது நமக்கு அந்த ஹெட் வந்து சுருங்கி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இனி காலுக்கு வந்துடுவோம். காலில் அந்த டிப்பு பகுதியில் உள்ளாடி விரல் விட்டு லைட்டாக இந்த மாதிரி நிமித்தி விட்டுட்டு பின்னாடி சைடில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நமக்கு அந்த கால் கரெக்டாக வரும். இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். இதுலேயுமே லைட்டாக விரலுக்கு இடையில் லைட்டாக அழுத்தம் விட்டுட்டு ரெண்டு காலை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதை இந்த சென்டரில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 இதுக்கு இடையில லைட்டாக ஒரு க்ளூ போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அழுத்தி விட்டாச்சு பார்த்தீங்களே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மயில். இப்படியும் வச்சுக்கலாம், இப்படி வச்சாலும் அழகாக இருக்கும். இனி நமக்கு மேலே பார்த்து ஏதாவது இந்த இதனோட இதை ஒசத்தணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் மயில் தோகையை எப்படி விரிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம சிம்பிளாக எந்த ஒரு இடையில ஒரு கட்டிங்கும் இல்லாமல் எவ்வளோ அழகாக பண்ண முடியுது. தேங்க்யூ.